ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். விவேகினம் மகாப்ரஜ்யம் தைரிய ஔதாரிய க்ஷமாநிதி சுதாபினவபூர்வந்தம் வித்யாதீர்த்த குருபூஜை. பாரதீ கருணா பாத்திரம் பாரதீ பதபூஷணம் பாரதீ பதமாரூடம் பாரதீ தீர்த்தம் ஆஸ்ரயே. வித்யா வினய சம்பன்னம் வீதராகம் விவேகினம் வந்தே வேதாந்த தத்வக்யம் விதுஷேகர பாரதி. ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ ஆதிசங்கரர் திருக்கோவில் கும்பாபிஷேக நேரடி ஒளிபரப்பு, லைவ் டெலிகாஸ்ட் ஆஃப் ஸ்ரீ ஆதிசங்கரா டெம்பிள் கும்பாபிஷேகம் taking place on Monday 22nd January from 8:30 AM onwards. Sringeri Sharada Pidaditi Jagadguru Shankaracharya Sri Sri Bharati Tirtha Mahaswamigal Sri Sri Vidushekara Bharati Swamigal அருளாசியோடு வருகின்ற திங்கட்கிழமை ஜனவரி 22ஆம் தேதி காலை 9:30 மணியிலிருந்து 10க்குள் ஸ்ரீ ஆதிசங்கரருக்காக கட்டப்பட்ட கோவிலில் விக்கிரக பிரதிஷ்டையும் யந்திர பிரதிஷ்டையும் கும்பாபிஷேகமும் நடைபெற உள்ளது. இந்த கோவில் சென்னை புறநகர் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஜெகத்குரு வேத காவிய வித்யா பவனம் என்ற அமைப்பில் நடைபெறும் பாடசாலையில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த பாடசாலையிலே முன்னாள் வளாகம் அவர்கள் இருந்த இடத்துல 2012ஆம் ஆண்டு ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாசுவாமிகள் சென்னைக்கு விஜயம் செய்த பொழுது அந்த பாடசாலைக்கும் வந்திருந்து அருளினார். ஜெகத்குரு இந்த பாடசாலை நடத்துகின்ற விதம், அந்த மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சிங்கேரிக்கு வந்திருந்து சங்கர ஜெயந்தி சமயத்திலே நடக்கும் பரீட்சையிலே கலந்து கொண்டு அவர்கள் வெற்றி பெறுகின்ற விதம், இது எல்லாம் அறிந்தவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த பாடசாலைக்கு அவர்கள் விஜயம் செய்த போது அவர்களுக்கு சொந்தமாக ஒரு இடம் அமைய வேண்டும் என்று அனுகிரகித்தார்கள். அது ஏற்பட்டது. அந்த இடம்தான் இந்த குருவாயூர் கிராமத்தில் இருக்கிறது. நல்ல பெரிய பாடசாலையாக இப்பொழுது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பல மாணவர்கள் சாமவேதத்திலே பயிற்சி பெறுகின்றார்கள், சாஸ்திரமும் படிக்கிறார்கள். அங்கு ஒரு அழகான ஒரு கோசாலையும் இருக்கிறது. இந்த பாடசாலை வளாகத்தில் ஆதிசங்கருக்கு ஒரு திருக்கோவில் அடைய வேண்டும் என்பது ஜெகத்குருவுடைய உத்தரவு. ஸ்ரீ மகாசன்னிதானம் ஸ்ரீ சன்னிதானம் அனுகிரகத்தோடு 2021ஆம் ஆண்டு வித்யாதீர்த்தா ஃபவுண்டேஷன் நடத்தும் ஜெயந்தி மகோத்சவம், அபினவ வித்யாதீர்த்த மகாசுவாமிகள் ஜெயந்தி மகோத்சவத்தின் போது 2ஆம் நாள் ஜெயந்தி மகோத்சவம் இந்த பாடசாலை வளாகத்தில் நடந்தது. இந்த ஆதிசங்கரர் திருக்கோவில் அமைக்க வேண்டிய பொறுப்பினை ஜெகத்குருக்கள் ஸ்ரீ வித்யாதீர்த்தா ஃபவுண்டேஷனுக்கு வழங்கியது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். ஆக அந்த ஜெயந்தி மகோத்சவத்தில் 2வது நாள் நெரூர் வித்யா நரசிம்ம ஆசிரமத்தை சார்ந்த வித்யாசங்கர சரஸ்வதி சுவாமிகள் அந்த உற்சவத்தில் வந்து கலந்து கொண்டார்கள். அவர்கள் இந்த 2வது நாள் ஜெயந்தி மகோத்சவம், அதாவது 2021 வியாழக்கிழமை டிசம்பர் மாதம் 2ஆம் நாள் இந்த புதிய கோவிலுக்கு அடிக்கல் நாட்டினார்கள். அந்த திருப்பணிகள் எல்லாம் நிறைவு பெற்று இப்பொழுது வரும் திங்கட்கிழமை ஸ்ரீ மகாசன்னிதானம் ஸ்ரீ சன்னிதானத்துடைய அருளாசியோடு நெரூர் ஸ்ரீ வித்யாசங்கர சரஸ்வதி சுவாமிகள் முன்னிலையில் இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இதனுடைய பூர்வாங்க பூஜைகள் யாகசாலையில் சனிக்கிழமையிலிருந்து துவங்க இருக்கிறது. சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 3 நாட்கள் பூஜைகள் எல்லாம் நடைபெற்று கும்பாபிஷேகத்தை சிங்கேரியிலிருந்து வரும் பண்டிதர்கள் நடத்தப் போகிறார்கள். இந்த பாடசாலைக்கு ஸ்ரீ மகாசன்னிதானம்
ஒரு அழகான ஒரு ஆதிசங்கருடைய திருவுருவச் சிலையை வழங்கியிருக்கிறார்கள். அந்த விக்கிரகத்துக்கு ஸ்ரீ மகாசன்னிதானமும் ஸ்ரீ சன்னிதானமும் பூஜை செய்திருக்கிறார்கள். அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அது மட்டுமல்லாது இந்த கோவிலுக்கு ஒரு யந்திரத்தையும் பூஜித்து ஸ்ரீ மகாசன்னிதானம் அனுகிரகித்து உள்ளார்கள். அந்த யந்திரமும் ஸ்தாபிக்கப்படுகிறது. இந்த கும்பாபிஷேகம் நன்னாள் அன்றைக்குத்தான் அயோத்தியாவில் ராம ஜென்மபூமியிலே அமைகின்ற அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கப் போகிறது. பல நூற்றாண்டுகளாக போராடி நாம் பெற்ற அந்த ஒரு இடத்துல கும்பாபிஷேகம் நடப்பது மிக சரித்திரம் வாய்ந்த ஒரு நன்னாள். அந்த நன்னாளில் ராமரை பற்றி போற்றி எழுதினாரே ஆதிசங்கரர் ராமபுஜங்கம், அதை எழுதிய ஆதிசங்கரருக்கு இங்கே திருக்கோவில் அமைப்போவது மிக பொருத்தமாக அமைகிறது. இந்த கும்பாபிஷேகத்தில் நேரடியாக உங்களுக்கு இந்த சங்கர விஜய மலைவரிசை மூலமாக நாங்கள் அந்த கும்பாபிஷேகத்தை வழங்கியிருக்கிறோம். எல்லோரும் நேரம் வர முடியாதவர்கள் இந்த நம்ம அலைவரிசை மூலமாக இந்த கும்பாபிஷேகத்தை தரிசித்து ஆதிசங்கருடைய அருளுக்கும் ஸ்ரீ மகாசன்னிதானம் சன்னிதானம் அருளுக்கும் பாத்திரர்கள் ஆகும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். வரும் திங்கட்கிழமை 22ஆம் தேதி காலை 8:30 நேரடி ஒளிபரப்பு. ஆதிசங்கரர் திருக்கோவில் எல்லோரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து உங்களுக்கு நினைவூட்டுகிறோம். நமஸ்காரம்.